யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாய்மையே வெல்லும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயமுக்கணி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று சிறப்பாக தவம் நடத்திய அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய்மையே வெல்லும். வாய்மை என்றால் உண்மை தவறாத நிலை, வெல்லும் என்றால் வெற்றி அடைதல், வெற்றி பெறுவதன் மூலம் ஒன்றை அடைதல் என்று பொருள். வாய்மையே வெல்லும் என்ற வார்த்தை தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும்.
அப்போ வாய்மையே வெல்லும் என்பது நமது நாட்டில் தோன்றிய அனைத்து மகான்களின் கருத்துதான். சிலர் பொய்யை உண்மை போல சொல்வாங்க. அதனால பொய்க்கு வரவேற்பு அதிகம். ஆனால் உண்மைக்கு வலிமை அதிகம். பொய் காலத்தால அழிந்துவிடும். உண்மை காலம் கடந்தாலும் அது வரலாறாக நிலைத்து நிற்கும் உயர்ந்த பண்பாகும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம், அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிறருக்கு தீமை எந்த விதத்திலையும் ஏற்படுத்தாத சொற்களை சொல்றதுதான் வாய்மை. மகான் இன்னொரு கவியில சொல்றாங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும். மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசினா உடலுக்கும் மனதிற்கும் ஒரு பொருந்தாமை ஏற்பட்டு அது நோயை தான் உண்டாக்கும். சிலர் சொல்வாங்க, வாய்மையை பின்பற்றவே முடியாது என்றும், வாய்மையை பின்பற்றினால் வாழ்வில் உயர முடியாது என்றும், இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிலவி வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, வாய்மையின் தத்துவத்தை, அதன் மேன்மையை முழுமையாக உணராதது தான் காரணம். உண்மையை பேசுறதுனால பிறருக்கு பாதிப்பு உண்டாகும் என்றால் அந்த இடத்துல மட்டும் அந்த உண்மையை பேசாமல் இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலையில் எந்த உண்மையை பேசினால் நன்மை ஏற்படுமோ அந்த சூழ்நிலையில் உண்மையை எடுத்து கூறுவது அவசியம். வாய்மையை விடுத்து பொய்மை மொழியும் போது உடனடியாக லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது சில சமயங்கள்ல உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த உண்மையான லாபம் அன்று அது அந்த நேரத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பொய்யான இன்ப தோற்றம்தான். அப்ப பொய்யினால் வரும் பின் விளைவுகள் பெரும் நஷ்டத்தையும் பாதிப்பையும் தான் ஏற்படுத்தும். எனவே அதை லாபம் என கருதுவதே அறியாமைதான். எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருந்து வரும் வார்த்தைகள் உண்மையாகவே இருக்க வேண்டும். நமக்கும் பிறருக்கும் நன்மைகளை தருவதாக இருக்கட்டும். நன்மைகளை தரும் உண்மையை கூட நம்ம மென்மையா சொல்லணும். மற்றவரின் மனம் புண்படாத விதத்துல இனிமையாக கூறுதல், அளவாக பேசுதல் போன்ற பண்புகளை கடைபிடித்தால் வாழ்வில் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தான் கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை உடையவரான மகாத்மா காந்தி கடவுள் என்பது உண்மை என்று கூறினார். அந்த உண்மையை வாழ்வில் கடைபிடித்து வந்த பின்பு உண்மையே கடவுள் என்பதையும் உணர்ந்தார். அந்த உண்மையையும் அதன் பலனையும் பூரணமாக உணர்ந்து உண்மையை நாடும் தவ வாழ்வை மேற்கொண்டார். சத்தியத்தை வாழ்நாள் முழுசுமே அவர் கடைபிடித்து வந்தார். உலகில் உள்ள உயிரினங்களிலே மனிதனிடம்தான் பேசும் ஆற்றல் இருக்கிறது. அந்த பேசும் திறமையால் தான் தனி மனிதனால் சமுதாயமும், சமுதாயத்தால் தனி மனிதனும் பயனடைவும் உயர்வு பெறவும் முடிகிறது. அப்போ வாய்மை என்ற உண்மையும் இறைநிலையும் ஒன்றுதான். தனி மனிதனுடைய பெருமை சிறுமை இரண்டும் தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நலம் பயக்கத்தக்க வகையில இருக்கணும். எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் மலருது. பேசும்போது உள்ளம், மனம், வாய்மொழி மூன்றும் இணைந்து செயல்படுது. அப்ப எந்த பேச்சும் தனக்கும் பிறருக்கும் என்று துன்பம் விளைவிக்காத அளவுல இருக்கணும். அதுவே வாய்மையாகும். இததான் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது ஒரு பொய்யானது பிறருக்கு குற்றம் தீர்த்த, அதாவது எந்தவித குறையும் இல்லாத ஒரு நன்மையை வழங்கினால் அந்த பொய்யும் வாய்மையின் இடத்தில் வைத்து போற்றத்தக்கதாக கருதப்படுகிறது. அதாவது பொய்யின் நோக்கம் நன்மையானது என்றால் அந்த பொய்யும் உண்மையின் தன்மையாகவே பெறலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு கதை. கௌசிகர் என்ற பிராமணர் வாழ்நாள் முழுசு நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சபதம் செய்யறாரு. ஒரு நாள் அவர் காட்டுல அமர்ந்து இருக்காரு. அப்போ வழிப்போக்கர்கள் கொஞ்சம் பேர் ஒரு திருடர்கள் துரத்திட்டு வராங்க. அப்ப அந்த வழிப்போக்கர்கள்லாம் அவங்க வேகமா ஓடி கௌசிகர் இருக்கக்கூடிய இடத்தை கடந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப திருடர்கள் சற்று நேரத்துக்கு பிறகு அங்க கௌசிகர்கிட்ட யாராவது இந்த வழியில வந்தாங்களா அப்படின்னு கேட்காங்க. உடனே அந்த உண்மை விளம்பி, ஆமா அதோ
அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்றார். உடனே அந்த திருடர்கள் வழிப்போக்கர்களை பிடித்து நல்லா அடிச்சு அவங்ககிட்ட உள்ள பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப நல்லவர்கள் துன்பப்படுவது வாய்மை அல்ல என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து. எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுவதுதான் வாய்மைன்னு சொல்றார். அப்ப இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, வாய்மை மற்ற அறங்களின் நன்மைகள் அனைத்தையுமே தரக்கூடியது. உள்ள தூய்மையின் முதல் படியாகும். மேலும் உண்மையிலேயே வாழ்பவர்களின் இதயத்தில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தான் அது கொண்டு வரக்கூடிய ஒரு அடித்தளமாகும். பாரதியார் சொல்றாரு, பொய் சொல்லல் கூடாது பாப்பா அப்படின்னு. மகாத்மா காந்தி சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் இந்த உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்முடைய மகான் போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல வேலை பார்த்த போது மகானுக்கு 1946ல ஆபீஸ்ல ஒரு நடந்த நிகழ்ச்சி. அப்ப அந்த அலுவலகத்துல நிதி காப்பாளர் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் இடத்துல வேற ஒருத்தரை அமர்த்துறாங்க. அப்போ அவரு சட்டத்திற்கு புறம்பா ஒரு காரியம் செய்யும்படி நம்ம மகான்கிட்ட சொன்னாரா. மகான் மறுத்திருக்காங்க. உடனே அவருக்கு சினம் வந்துட்டான். யூ மஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ்னு ஆங்கிலத்துல உரக்க சொல்லியிருக்காரு. நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு. மகான் எழுதிட்டு இருந்திருக்காங்க. உடனே பேனாவை மேசையில வச்சுட்டு அவங்க அவரை பார்த்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மகான் கேட்டாங்களாம். மீண்டும் அவர் யூ மஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ்னு சொன்னாராம். அப்ப தவறாக இருந்தால் அப்படின்னு மகான் கேட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும், அதுக்கு நான் தானே பொறுப்பாளி அப்படின்னு சொன்னாராம். உடனே மகான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஐயா, நான் தங்கள் அலுவலகத்தில் 23 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நான் ஏற்றுக்கொண்ட இந்த பணியை விட்டுவிட்டு அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன். ஆகவே இந்த சணம் முதல் நான் இந்த அலுவலகத்தில் ஏற்று வரும் உத்தியோகத்தை மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன் அப்படி கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப மேலதிகாரிகள்லாம் இப்படி ராஜினாமா செய்துட்டீங்களே அப்படின்னு மகான்கிட்ட கேட்டிருக்காங்க. அது மகானுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துதான். அவங்கெல்லாம் சொன்னாங்களா, நாங்க மேலதிகாரிகள் தரும் துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டுதான் நாங்க வேலை செய்துட்டு வரோம் அப்படின்னு சில நண்பர்களும் மகான்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மகான் சொல்றாங்க, அதிகார சட்டங்கள் அறிவாளிகளால் வகுக்கப்பெறுகின்றன. அவற்றை முட்டாள்கள் அமல்படுத்தும் போது அந்த ஆளுகைக்கு உட்பட்டவர் வருந்தத்தான் நேரும். உறவை முறித்து கொண்டு போனால் வாழ்வது எப்படி? இந்த நிலையில் கரியில்லாத போதிலும் பசி கொடுமை தீர வெறும் சோறு சாப்பிடுவதை போல அறிவில்லாதவர்கள் கீழ் உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் துன்பப்பட்டுதான் கொண்டிருக்கிறார்கள். அறிவின் கீழ்மை நிலையில் உள்ளவர்களில் சிலர் சந்தர்ப்ப வசமாக அதிகாரத்திற்கு வந்து விடுகிறார்கள். அந்த அதிகாரமே தங்கள் சொந்த சொத்து போல கருதி கொண்டு அவர்கள் கீழ் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு அளிக்கும் துன்பங்களோ சொல்ல முடியாது. இத்தகைய சித்திரவதையோடு மட்டும் விட்டு விடுகிறார்களா என்ன? தம் கீழ் பணியாற்றுபவர்களின் கான்பிடென்சியல் ரிப்போர்ட்டை கூட களங்கப்படுத்தி விடுறாங்க. அவங்களுடைய உத்தியோக உயர்வையும் வருடாந்திர சம்பள உயர்வையும் பாதிக்கும் அளவுக்கு அவர்கள் தீமை பரவி வருகிறது. அவர்கள் செய்யும் பாவம் அவர்களையே பழிவாங்கும். பிற்காலத்தில் அதன் பின்னர் தான் அவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு மகான் சொன்னாங்களாம். அதான் சொல்லுவாங்க, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது ஆன்றோர் வாக்கு. பேச்சுக்கும் செயலுக்கும் பிணைப்பின்றி முரண் செய்யும் நீச குணமுடையோன் நிந்தனைக்கு உள்ளாவான் அப்படின்னு மகான் சொல்றாங்க. வள்ளலார் சொல்றாரு, உள்ளன்று வைத்து புறம் என்று பேசுவார் உறவு கலம்பாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டாரு. இப்ப நம்ம கோர்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம். அங்க ஒரு பெண் சிலை கருப்பு துணியால கண்ணை கட்டிட்டு கையில ஒரு தராசு வச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். இவை கற்றுத்தரும் பாடம். யாரா இருந்தாலும் உண்மையான நீதியை வழங்கணும், அதாவது சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றங்கள்ல வச்சிருக்காங்க. இந்த சமண சமய அமைப்பு முறையில அது அற சமயம்தான், அறத்தை வலியுறுத்தக்கூடியது. அந்த சமண சமயத்தின் அற கருத்துக்கள்லாம் ஆழ்ந்த பொருள் கொண்ட கோட்பாடுகளை அதன் அடிப்படையாகவே அமைகிறது.
அந்த அறக்கோட்பாடுகளை பின்பற்றினால் தன்னில் உள்ள குறைபாடுகளை களைந்து இறைநிலையை உணரலாம். அதுக்கு ஒரு 3 நெறிகள் குடுத்திருக்காங்க. நேரிய நம்பிக்கை, நேரிய அறிவு, நேரிய நன்னடத்தை என்ற 3 நெறிகளையும் 3 ரத்தினங்கள் அல்லது மாலைகள் என்று சொல்றாங்க. அப்போ உண்மையான நிலைப்பேறு அல்லது தத்துவத்தில் நம்பிக்கை கொள்றது தான் உண்மையான நேரிய நம்பிக்கை. எந்தவித சந்தேகமும் தவறும் இல்லாத அறிவு, உண்மையான நேரிய அறிவு, சமநிலை பேணல், நேரிய நடத்தையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவற்றை பெறுறதுக்கு என்ன செய்யணும்னா, கடுமையான தவ நெறிகளையும், நல்லொழுக்க நெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சமண சமயம் கூறுகிறது. அவங்க எப்படி விரதம் மேற்கொள்றாங்கன்னா, நான் எப்போதுமே வாய்மையே பேசுவேன், ஒருபோதும் பொய் பேச மாட்டேன், பிறர் பொய் பேசுவதற்கு நான் உடன்பட மாட்டேன், பிறரை பொய் பேச தூண்டவும் மாட்டேன், மனம் மொழி மெய்களால் முக்காலங்களிலும் வாய்மையே பேசுவேன் என்று சமண துறவிகள்லாம் வாய்மை விரதத்தை மேற்கொள்வாங்களாம். இப்போ பொதுவா சிலர் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக, ஒரு உண்மையை மறைப்பதற்காக ஒரு பொய் சொல்வாங்க. அப்ப பிறகு அந்த பொய்யை உண்மையாக்குவதற்காக பல பொய்களை மேலும் மேலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு பின்னால் பல தீமைகள் தான் வருங்கிறத நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் ஒருத்தன் இருந்தாராம். அவனுக்கு எப்பவுமே ரொம்ப கஞ்சத்தனமா தான் செலவு செய்வாராம். அப்ப யாருக்குமே ஒரு உதவி கூட செய்ய முடியாதவரு அவரு. அவ்வளவு கஞ்சமா இருப்பாராம். அவருக்கு ஒரு நாளு அவருடைய வீட்டு தோட்டத்துல உள்ள வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்க மாதிரி கனவு வந்துதான். அப்ப தூக்கத்துல இருந்து அந்த கஞ்சன் எழுந்து அந்த புதையலை எடுக்க நினைச்சிருக்கான். பகல்ல போனா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இரவுல புதையலை எடுக்க போயிருக்காரு. அப்ப அங்கிருந்த அந்த புதையல் தோண்ட போன இடத்துல ஒரு நல்ல பாம்பு இருந்திருக்கு. அது அவரை கடிச்சிட்டு. உடனே அவர் விஷக்கடி பார்க்க வைத்தியர்கிட்ட ஓடுறாரு. அப்போ தன்னிடம் வரும் நோயாளிக்கெல்லாம் அவர் மந்திரம் சொல்லியே இந்த நோயை குணப்படுத்துவார். அவர் வைத்தியம் பார்க்க எப்படி வாங்குவார்னா, பூராங்கடிக்கு 50 ரூபா, தேள் கடிக்கு 100 ரூபா, பாம்பு கடிக்கு 200 ரூபான்னு வாங்குவாராம். அப்போ வைத்தியர் உனக்கு என்ன கடிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கஞ்சன் என்ன செய்யிருக்கான், எந்த கடியானாலும் ஒரே மந்திரம் தானே சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாம்பு கடின்னு சொல்லாம அதை சொன்னா 200 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அதை யோசிச்சு பூராங்கடிச்சிட்டுன்னு பொய் சொல்லியிருக்காரு. உடனே அவர் பூராங்கடிக்குள்ள மந்திரத்தை சொல்ல எந்த பலனும் இல்லை. மீண்டும் வைத்தியர்கிட்ட எனக்கு தேள் கடிச்சிட்டு அப்படின்னு சொன்னார். உடனே வைத்தியர் தேள் கடி மந்திரத்தை சொன்னாராம். அப்ப இப்பவும் எந்த பயனும் இல்லை. அப்போ விஷம் இறங்கல, உடம்பெல்லாம் நீளமாகுது. உடனே பயந்து போன கஞ்சை மெதுவா பேசக்கூட முடியாம பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விஷம் தலைக்கு ஏறி இறந்துட்டார். அப்ப அதிக பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் கூறி தன் உயிரையே இழந்தார். அப்போ பாம்பு கடிச்சிட்டுன்னு முதல்ல உண்மையை சொல்லியிருந்தா பிழைத்திருப்பாரு. வாய்மையே வெல்லும் என்கின்ற இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ பொய் சொல்லுதத நம்முடைய கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய செயலாகும். அந்த கருமையத்தை களங்கப்படுத்தும் செயல்கள் அனைத்துமே நம்மளுக்கு பாவ பதிவுகளால் தான் உண்டாக்கும். அப்ப பிறவியின் நோக்கத்தை ஒட்டிய எண்ணங்களும் உடல் மன பிணக்குகள் ஏற்படுத்தக்கூடிய செயல்களும் நம்மளுக்கு துன்பம் தரும் தீய விளைவுகளாகுது. அப்ப பிறவியின் நோக்கத்தை பிணக்கில்லாம தடையில்லாம முடிக்கத்தக்க பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் எண்ணங்களும் செயல்களும் தான் நல்வினைகளாகும். அப்ப அந்த நல்ல வினைகளை ஆற்றும் போது உண்டாகும் அந்த விளைவுகளை கொண்டு நம்ம பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். நம்முடைய பாவ பதிவுகளை போக்குவதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதுக்கு நம்ம என்ன பெறணும்னா, தவம் செய்து மன தூய்மை, வினை தூய்மை, நம்முடைய கருமைய தூய்மை செய்துதான் இறைநிலையோடு ஒன்றுவதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அப்ப ஒவ்வொருத்தரும் நம்முடைய வினைப்பதிவின் படிதான் செயல்பட்டு இருக்கோம். அப்ப நல்ல பதிவு இருந்தது அப்படின்னா நம்முடைய சஞ்சித கர்மம் நம்மளுக்கு நல்ல பதிவாவே நம்மளுக்கு இருந்ததுன்னா எல்லாம் நல்ல செயல்களை செய்வோம்.
தீய பதிவுகள் நம்மிடம் இருந்துச்சுன்னா தீய செயல்களை செய்றோம். அதான் திருவள்ளுவர் சொல்வார், நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகுன். மனிதனுக்கு இயற்கையா இந்த பதிவுகளின் காரணமாக தன்முனைப்பு ஏற்படுது. அந்த தன்முனைப்பு காரணமாக தான் என்ற அதிகாரம் பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் ஏற்பட்டு அதன் காரணமாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் ஏற்படுது. அப்ப அது காரணமா பொய், சூது, கொலை, களவு, கற்பழிப்பு என்ற 5 பெரும் பழிச்செயல்கள் ஏற்படுது. அந்த 5 பெரும் பழிச்செயல்கள்ல தான் பொய் வருது. அதனால இந்த 6 தீய குணங்களையும் சீரமைப்பதற்கு மகான் அருகுண சீரமைப்பு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம அந்த மகான் கொடுத்த அந்த அகத்தவம், அகத்தாய்வு மூலம் நம்ம அருகுண சீரமைப்பு பயிற்சி செய்யணும். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, தேவை விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம், தேவை முடிந்திட தடையானால் சினமாகும், தேவை பொருள் தனக்கென காக்க கடும்பற்றாம், தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம், தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம், தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம், தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகான் நம்மளுக்கு அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த அருகுண சீரமைப்பு பயிற்சி நம்ம செய்யணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம ஒவ்வொரு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லா பயிற்சிகளையும் செய்து வரும்போதுதான் நம்ம பேராசையை நிறை மனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த நாம் இவற்றை மாற்றிக்கொள்ளும் போதுதான், நல்ல குணங்களாக மாற்றும் போதுதான் மனிதன் நல்ல மனிதனாக வாழ முடியும். அப்ப இந்த 6 தீய குணங்களும் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது கண்டிப்பா பழிச்செயல்கள் தூண்டுற வகையில தான் அமையும். அதனால நம்ம தினந்தோறும் அகத்தவம், அகத்தாய்வு நம்ம நாள்தோறும் செய்யணும். திருவள்ளுவர் சொல்றாரு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது ஒருத்தர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அவருடைய நெஞ்சத்தையே அது வருத்தும். அதான் சொல்லுவாங்க, உண்மையை பேசு நன்மையை பெறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரே போனாலும், போகக்கூடிய நிலை வந்தாலும் அந்த உண்மை பேசுவதை விடாத அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அதாவது நம்ம உயிர் போகக்கூடிய நிலை வந்தா கூட உண்மை பேசுவதை விடக்கூடாது. அதுக்கு அரிச்சந்திரனின் வரலாறு நம்மளுக்கு எடுத்துக்காட்டாகும். இப்போ நாம் ஆன்மீக வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா உண்மை பேசுவதுதான் அவசியம். அப்படி அதற்கு நம்ம உண்மை பேசும்போதுதான் நம்முடைய மனம் தூய்மையாகுது. இப்ப மனம் தூய்மையாக இருக்கும்போதுதான் நம்முடைய ஜீவகாந்த வசியத்திறன் கொண்டதாக இருக்குது. நிறைய ஞானிகளுடைய மனம் எப்படி இருக்கும்னா கண்ணாடியை போல இருக்கும். அவங்களுடைய மனதை தூய்மையாக வைத்துள்ள நிலையில தான் அவங்கள்ட்ட இறையருள் பூரித்து பொங்குவதை நாம் உணரலாம். ஞானிகளுடைய முகம்லாம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அருட்பிரகாச வள்ளலார், ரமண மகரிஷி, சின்மயானந்தா, சுவாமி சச்சிதானந்தா, இன்னும் நிறைய மகான்கள் இருக்காங்க. நம்முடைய மகான் போன்ற ஆண்டோர்கள்ட்ட இறையருள் பூரித்து பொங்குவதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அவர்களுடைய உள்ளம் தூய்மையா இருக்கும். அதான் ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானிகள் நினைப்பதெல்லாம் எப்படி நடக்கும்னா அவங்க மனதை தூய்மையா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க நல்லதுதான் நினைப்பாங்க. அதனால நல்லதே நடக்கும்.
இப்ப இதுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குருட்ட நெறைய சீடர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாட்கள் அவர்ட்ட இருந்து கல்வி பயின்றுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு எல்லாருமே அவங்களுடைய இல்லத்திற்கு போறாங்க. அப்போ குரு கேட்கிறாரு சீடர்கள்ட்ட, "உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரத்த கேட்காங்க. ஒரு சீடர் மட்டும் கேட்கிறாரு, "குருவே, மக்கள்லாம் ஏன் துன்பப்படுறாங்க? அப்போ அதுக்கு வேற அவங்கள் துன்பப்படுறதுலருந்து காப்பாற்ற வேற வழியே இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. திரும்பவும் குருட்ட சொல்றாரு. அது அவங்க குரு சொல்றாரு, "அது அவர்களுடைய வினைப்பதிவு தான்" அப்படின்னு. அப்போ அவங்களுடைய அந்த துன்பத்தை, வினைப்பதிவ நான் வாங்கிக்கிட்டா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு ஆமா அப்படின்னு சொன்னாராம். அப்ப சொன்னாராம், எல்லா மக்களும் அவங்க அமைதியா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நான் வந்து அப்ப அவ்வளவருடைய வினைப்பதிவையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மன தூய்மை பெற்ற நிறை ஞானிகளால் மட்டும் தான் அந்த நிலைக்கு வர முடியும். அப்போ மன தூய்மை வந்து தவத்தினால தான் கிட்டும். மன தூய்மை பெற்று இறைநிலையோடு அந்த மனிதனை இணைக்கச் செய்கின்ற அற்புத கலைதான் தவம். மகான் சொல்றாங்க, "உத்தமனாய் நீ அறிவில் ஓங்க வென்றால் உட்தவமும் அறநெறியும் இரண்டும் வேண்டும்னு" சொல்றாங்க. நம்ம செய்யும் செயல்கள் நல்லதானால் இன்பமும் அமைதியும் எப்போதுமே கிடைக்கும். புத்தர் சொல்றாரு, "அன்பாக உண்மையை பேசுவதுதான் சரியான பேச்சு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தினந்தோறும் மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம நாள்தோறும் செய்து வர வேண்டும். கிருஷ்ணரினுடைய போதனைப்படி வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் உண்மை பேசுவது மட்டுமல்லாமல் நீதியான செயல்களை செய்வதும், அறவழியில் நடப்பதும், உண்மையான அன்புடன் இருப்பதுதான் தியானம். அந்த தியானம் மூலம் மனதை ஒழுங்குபடுத்துவதும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்போ வாய்மைங்கிறது உண்மை பேசுறது மட்டுமல்ல, நீதியான செயல்கள் செய்யணும், அறவழியில நடக்கணும், உண்மையான அன்போட இருக்கணும், தியானம் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம தினந்தோறும் நம்ம வந்து தவம் செய்றோம். அறமும் தவமும் செய்து வாழ்வில் எல்லா நலனும் பெற்று சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அருமையாக இருந்ததம்மா உங்களோடது சிந்தனை விளக்கம். பல கதைகளை சொன்னீங்க. குறிப்பா ஆசான் வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு நேர்மையா, உண்மையா வாழ்ந்தார் அப்படிங்கிறத ஒரு உண்மை பதிவ நீங்க அருமையா சொன்னீங்க. இன்னும் பல உதாரணங்கள் சொன்னீங்க. இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு இனிமையாக உண்மைய ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நன்றி அம்மா. மிக்க வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக நமக்கு சிந்தனை விளக்கம் வழங்கிய பேராசிரியர் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதை பார்த்துக்கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:15 மணிக்கு காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்கின்றோம். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம்
தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்பு வழங்கிய அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.